வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சோ இந்த வீட்ல பேசியே கொள்ற ஆள் யாரு அப்படின்னா அது பார்வதி தான் அப்படின்னு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அது 58% பேர் பார்வதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பார்வதி பேசி கொள்றதா அதோட வேலையே. பிக் பாஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் பார்வதி தான் அப்படின்னு பிக் பாஸே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷி இஸ் டூயிங் சம்திங் இன் அ ராங் வே அப்படிதானே அர்த்தம். ஆனா பார்வதி என்னோ நான் தான் தான் கேமே கொண்டு போற மாதிரியும் இவங்க பிரியங்கா சொன்ன மாதிரி கேமே பார்வதியால தான் போகுதுங்கிற மாதிரி பண்ண. இப்ப எல்லாரும் விளையாடுறாங்க, எல்லாரும் தேர் பிளேயிங் அந்த இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயத்தை இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். பார்வதியை விட அதிகமா விளையாடக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனா அது வெளியில தெரியல. காரணம் வாய் பேச்சினால மட்டும்தான் பார்வதி தன்னை ஒரு சாதனையாளர் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. 61% பேர் 24,000 பேர் 5 மணி நேரத்துல ஓட்டு போட்டிருக்கீங்க. சூப்பருங்க. ஆனா இந்த ப்ரமோ 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வதி கம்ருதீனை ஒரு மாதிரி புட் டவுன் பண்றாங்க. கம்ருதீன் மண்டையை கழுவுறாங்க. அதை இவங்கள்ட்ட சொல்றாங்க, எனக்கு இனிமேலாம் அவன் நட்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா இப்ப ஹக் பண்றாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல. அவன் டபுள் கேம் இல்ல, ட்ரிபிள் கேம் இல்ல, எல்லா கேமும் ஆடுறாங்க பார்வதி. சோ இவங்க ஏதோ உத்தமைய மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஆனா கமருதி எனக்கு இவங்க கிளாரிட்டி கொடுத்தாங்க. யார் அரோரா ஒரு கிளாரிட்டி கொடுத்தது. அந்த பொண்ணு சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க. ஆனா பேசுனது கரெக்டா இருக்கு. கமருதீன், நீ நான் உனக்கு நான் வேணுமா அல்லது பார்வதி வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ. எனக்கு இந்த ரெண்டு கட்டம் வேலை எல்லாம் பண்ணாத, புரியுதா? அப்படி தெளிவா சொல்லுது அந்த பொண்ணு. ஆனா இவன் என்ன பண்றான்? இவனுக்கு எனக்கு பேரண்ட்ஸ் இல்ல, எல்லாருமே எனக்கு வேணும் வேணும் தான், நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் ரைட்டுப்பா, ஆனா நீ பண்றது சரியில்லையா ராஜா அப்படின்னு தான் சொல்றது. ஒரு பக்கம் பார்வதி வேண்டான்றான், நான் கேம் மட்டும் விளையாட போறேன், நாங்க ரேஷன் கார்டு ஆட் பண்றதுக்கு வரல அப்படிங்கிறான். அதெல்லாம் ஓகேப்பா. ஆனா அது யார் சொன்னா? அவன் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு வச்சுங்க. ஆனா கம்ருதீன் செய்கிற வேலை சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரி கிடையாது. நீ ஃப்ரெண்டுமா, நீயும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லு. இல்ல உங்ககிட்ட லவ் இருக்கா, லவ்னு சொல்லி தொலைடா அப்படின்னா சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறான். ஆனா அந்த பொண்ணு மண்டைய கழுவி மண்டைய கழுவி மண்டைய கழுவி பார்வதி என்ன பண்றான்னா இவனை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு பாக்குறான். திடீர்னு ஒரு நாள் கழட்டி விட்டு நீ வெளில போற மாதிரி பண்ணிட்டா பார்வதிக்கு கம்ருதீன் ஓட்டு விழுந்துரும். இப்ப திவாகர் ஓட்டு ஆல்ரெடி வரதுனால நம்ம 4வது இடத்துல இருக்கு. கம்ருதீன் ஓட்டு வந்தா நம்ம டாப்ல போயிடலாம், நம்ம தான் வின்னர் அப்படின்னு நினைச்சிட்டு இதை பண்றாங்க. பட் அது அந்த குழியில விழுந்துராதரா அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பதட்டமா இருக்கு, ஒரே பதட்டமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க, இவனுங்க பண்ற வேலை கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அடிச்சு துவம்சம் பண்றாரு யாரு? கம்ருதீன் ஒரு சில இடத்துல. ஆனா ஒரு சில இடத்துல அப்படியே தேமையான உட்காந்து இருக்காப்ல. ரெண்டுமா நடக்குது. ஆனா பார்வதி அதை சரியாக யூட்டிலைஸ் பண்றதுக்காக சூப்பரா பிளான் பண்றாங்க. அரோராவை புட் டவுன் பண்றதுக்காக அந்த ஆபாச குறியீடுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு ஏதோ விளையாடுது இப்போ. சரிங்களா? பார்க்கலாம். எனிவே தேங்க்யூ ஆல் அண்ட் பேட் எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.